Hi guys, welcome to our channel. Today நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட்னா என்ன? நம்ம மார்க்கெட்டில் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப் ட்ரெண்ட், ஒன்று வந்து டவுன் ட்ரெண்ட், அப்புறம் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ரேஞ்ச் பவுண்ட் எல்லாம் சொல்லலாம், கன்சாலிடேஷன் சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்க்குற இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ நாங்கள் இந்த சார்ட்டு கேண்டில் ஸ்டிக்கு என்னென்ன அதெல்லாம் நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ பேசிக்காக இது வந்து ரொம்ப பேசிக். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து இதுதான் ரொம்ப பேசிக். இந்த ட்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு பிஃபோரு நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோம், மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அது பண்ணாமல் நம்ம ஒரு ட்ரேடில் என்டர் பண்ணோம்னா அது கண்டிப்பாக 95% லாஸ்ட்டில் தான் முடியும். ஸோ நம்ம அதனால ஃபஸ்ட்டு ட்ரெண்ட், இது மொத்தமே 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட், ஒன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னா என்னென்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ட்ரேடிங் இஸ் ஃபைட் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், அவ்வளோதான். ஸோ பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை 2 பேரும் மார்க்கெட்டில் அவ்வளோ பேர் இல்லையா, இவ்வளோ தான் முக்கியமே. நான் சொன்னல உங்களுக்கு போன வேலை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்க எப்போல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ அப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்பில் போகும், டவுனில் போகும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நம்ம மோஸ்ட்லி நம்ம ஃபாரெக்ஸில் என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம், இல்லை செல் பண்ண போகிறோம். ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கும் போது நீங்கள் அதை முன்னாடி அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ணணும். ஏன்னா பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு கோடு மாதிரிலாம் போகுது அப் ட்ரெண்டு. அப்புறம் எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களா, கீழேருந்து மேலே போகும், திருப்பி கீழே வரும், திருப்பி மேலே போகும், ஜிக்ஸாக்காக தான் போகும். ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப் ட்ரெண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் போகும்போதெல்லாம் போய் ரொம்ப ரொம்ப ரேர். அது மாதிரி நடக்கவே நடக்காது. ஸோ இது அப் ட்ரெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, இறங்குது, திருப்பி ஏறுது, இறங்குது, ஏறுது, இறங்குது. ஓகேங்களா, இது அப் ட்ரெண்ட். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்ட் என்னன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர்ஸ் வீக்காக இருக்காங்க, அதுதான் மெயின். ஸோ நம்ம மோஸ்ட்லி அப்போ வந்து பை காலில் தான், பை சைடில் தான் போகணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான், ஆனால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பையர்ஸ் வீக்காக இருக்காங்க. ஸோ இது மாதிரி டைமில் நம்ம செல் கால் தான் போகணும், செல் என்டர் தான் போகணும். சரிங்களா, இதெல்லாம் எப்படி அதாவது இதை வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது வந்து சார்ட் வந்து ஃபினிஷ் ஆன சார்ட். ஸோ அதனால நான் ஈஸியாக எந்த ட்ரெண்டுன்னு சொல்லி உங்களுக்கு லைன் போட்டு காட்டிடுறேன். ஆனால் ரியல் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் முன்னாடியே. ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் போகுதா, டவுன் ட்ரெண்டில் போகுதா, ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் இருக்கா. ஸோ அது மாதிரி முன்னாடி அனலைஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனாக தெரியணும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக போகிற வீடியோஸை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளே இங்கேருந்து பாருங்கள், இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிள்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இது மாதிரி போகும்போது என்னன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை, மார்க்கெட்டில் இல்லை. ஸோ மூவ்மெண்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வால்யூம் தான் இருக்குது. நிறைய பேர்லாம் வந்து இல்லை மார்க்கெட்டில். ஸோ இது மாதிரி டைமில் வந்து இது வந்து கன்சல்டேஷன் ஆகும். ஸோ அது மாதிரி டைமில் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ இதையும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் முன்னாடியேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே ஃபர்தர் வீடியோஸில் சொல்லித்தரேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். மொத்தம் 3 ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், ரேஞ்ச் பவுண்ட். இதை பாருங்கள், நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நிறைய சார்ட்ஸ் பாருங்கள். ஸோ டைம், ஃபோக்கஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேசிக் நீங்கள் புரியலைன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக வர சப்ஜெக்ட் உங்களுக்கு எதுவுமே புரியாது. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி அதை பற்றி சொல்கிறேன். இது கொஞ்சம் சிலதெல்லாம் நீங்கள் அதுக்கும் ட்ரேடிங் வியூவில் ஒரு உங்களோட ஜிமெயில் வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுங்க ட்ரேடிங் வியூவில். வெரி குட். ஃபர்தராக போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா அதில் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ அண்ட் see you in the next video.